மகளிர் சொத்துக்களுக்கு பத்திரப்பதிவு கட்டணம் %% குறைக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் 1%. இப்போ நம்ம தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க இல்லையா, வர நிதியாண்டுக்கான பட்ஜெட். அந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா வர ஏப்ரல் 1லேருந்து பெண்கள் பெயர்ல வந்து சொத்துக்களை வந்து அசையா சொத்துக்களை பதிவு செய்யறாங்க அப்படின்னா அந்த பதிவு கட்டணம் 1% குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அது இப்போ ஏப்ரல் 1லேருந்து அமலுக்கு வரப்போகுது. ஸோ இப்போ பெண்களுடைய பெயர்ல ஒரு வீட்டு மனையோ இல்லைன்னா ஒரு நிலமோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசையா சொத்துக்களை வந்து வாங்குறாங்க, பத்திரப்பதிவு செய்யறாங்க பெண்களுடைய பேர்ல அப்படின்னா அந்த பத்திரப்பதிவு செய்யறதுக்கான கட்டணத்துல பாத்தீங்கன்னா 1% குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படின்னா எல்லா நிலத்துக்கும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், அதாவது 10 லட்சம் ரூபாய் வரையிலான மதிப்பு கொண்ட நிலங்களை அவங்க பேர்ல வந்து பத்திரப்பதிவு செய்யறாங்கன்னா அந்த டைம்ல மட்டும் 1% அந்த பதிவு கட்டணமானது குறைக்கப்படும். அதுக்கு மேல 1 கோடிக்கு மேல நிலம் வாங்குறாங்க அந்த மாதிரி டைம்ல இருக்குன்னா அதுக்கு கிடையாது, அதுக்கு நார்மலா இருக்கும். 10 லட்சம் மதிப்பு வரை இருக்கக்கூடிய நிலங்களை பதிவு செய்யறாங்க பெண்களோட பேர்லனா அதுக்கு 1% வரைக்கும் இப்போ பத்திரப்பதிவு கட்டணமானது குறைக்கப்படும். அது ஏப்ரல் 1லேருந்து அமலுக்கு வருது.